வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டித் தேர்வுகளுக்கும் பொதுத் தேர்வுகளுக்கும் தயாராகிட்டு இருக்கீங்களா? நம்ம சேனல் உங்களை கைப்பிடித்து அழைத்து செல்லும். வணக்கம், நான் உங்கள் சங்கரி. ஐந்திணை பற்றிய பாடத்தை ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் பார்த்துட்டோம். இன்றைக்கி நான் அந்த ஐந்திணை தொடர்பான பயிற்சி வினாக்களை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். முல்லை நிலத்திற்குரிய நீர்நிலை: கிணறு, கடல், காற்றாறு, சுனை. விடை காட்டாறு. தொண்டகம் என்பது கீழ்காணும் எதனுடன் தொடர்புடையது? இதில் தொண்டகம்னா என்னன்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தொண்டகம் என்பது பறை. இதன் விடை குறிஞ்சி. அடுத்த கேள்வி: பாலை நிலத்திற்குரிய ஊர் எப்படி அழைக்கப்படும்? சிரூர், குறும்பு, முதூர், பாக்கம். பாலை நிலத்தில் பொதுவாக மக்கள் தொகை குறைவு. அதனால் மிக குறுகிய அளவில்தான் அங்கு மக்கள் வாழ்வார்கள். அதனால் குறும்பு. இங்கே நெய்தல் நிலத்திற்குரிய தலைவனை கேட்டிருக்காங்க. தலைவன் எங்கே நம்ம படித்தோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, மக்கள், ஒவ்வொரு நிலத்திற்குரிய மக்கள் நம்ம படித்தோம் இல்லையா, அதில் முதல்ல இருக்கிறது ஊர் தலைவர். இந்த கேள்விக்குரிய விடை சேர்ப்பன். அடுத்து மருதம் நிலத்திற்குரிய பறவை, அது அன்னம். இப்போ நான் உங்களுக்கு பொறுத்துக்க மாதிரி வினாக்களை கொண்டு வந்திருக்கேன். நான் இங்கே கடவுள்களை திணைகளோடு பொறுத்த கேள்வியை தயாரிச்சிருக்கேன். இது மாதிரி எதை வேணா எது கூட வேணா பொருத்தும்படி கேட்டு கேள்விகள் வரலாம். இதுக்கு நீங்கள் எப்படி தயாராகணும் அப்படின்னா, திணைக்குரிய கருப்பொருட்களை முழுமையாக படித்து வச்சுருக்கணும். நான் தந்திருக்க பொறுத்துக கேள்விக்கான விடையை இங்கே கொடுத்துருக்கேன். எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நான் உங்கள் சங்கரி.